வணக்கம், இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விண்டோஸ் 10ல் தமிழ் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் பாருங்கள். விண்டோஸ் 10ல் தமிழ் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். கூகுள் சர்ச்சில் போய்க்குங்க. கூகுள் சர்ச்சில் போய்ட்டு தமிழ் ஃபாண்ட்டு சொல்லி டைப் பண்ணுங்கள். தமிழ் ஃபாண்ட்டு டைப் பண்ணதுக்கு வர பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது. அந்த லிங்க்கை நான் யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிப் ஃபைலில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணல போய்க்குங்க. கண்ட்ரோல் பேனலில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகணும் நிறைய ஃபாண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண ஃபாண்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர், அதாவது நோட் பேடும் இல்லைனா வேட்பாடு இல்லை எம்எஸ் ஆஃபீஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.